கலைஞர் உரிமை தொகை கொடுக்கறதுல வந்து மத்திய அரசோட பங்களிப்பு இருக்கு. தமிழக அரசோட நிதியை மட்டுமே வச்சு அவங்க வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை கொடுக்கல அப்படின்னு சொல்லி நேற்று பாஜக மாநில தலைவர் வந்து பெரம்பூர்லயே சொல்லியிருக்காரு. அவர்களுக்கு அடிப்படையாக விஷயங்கள் புரிகிறதா என்று எனக்கு தெரியவில்லை. தமிழ்நாட்டு மக்களுடைய நிதியை வரியை வசூலிப்பதிலேயே முறையாக நமக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய பணத்தையே கொடுப்பதில்லை. இன்னும் சொல்லப்போனால் பல திட்டங்கள் ஒன்றிய அரசின் பெயரால் வருகின்ற திட்டங்களுக்கே மாநில அரசினுடைய நிதி தான் செயல்படுத்தப்படுகிறது. குறிப்பாக ஏழை மக்களுக்கான வீடு கட்டி கொடுக்கின்ற பிரதமர் வீடு கட்டும் திட்டத்திலெல்லாம் அவர்கள் குறைவான நிதியை கொடுக்கிறார்கள். அரசு தான் அதிகபட்ச நிதியை கொடுக்கிறது. நகர்ப்புற பிரதமர் வீடு கட்டும் திட்டம் என்கின்ற பெயரில் வருகின்ற திட்டத்தில் கூட அதிக நிதியை தமிழ்நாடு அரசு தான் தருகிறது. இப்படி தமிழ்நாடு அரசு தான் ஒன்றிய அரசு பல விதங்களில் தமிழ்நாட்டை வஞ்சித்தாலும் தன்னுடைய சொந்த நிதியில் பல பணிகளை செய்து வருகிறது. சமீபத்தில் மெட்ரோவுக்கு நடந்ததை பார்த்திருப்பீர்கள், கல்வி நிதியை பார்த்திருப்பீர்கள். இப்படி நம்ம ஒன்றிய அரசு வஞ்சித்தாலும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கும் மக்களுக்கான நலத்திட்டங்களை நிறைவேற்றுவதற்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுத்து வருகிறார். எனவே கலைஞர் உரிமை தொகையில் அவர்கள் உரிமை கோருவதெல்லாம் மக்களை ஏமாற்றுகின்ற செயல். தேர்தல் பிரச்சாரத்திற்கு தலைமை ஏற்க வருகிறார். தேர்தல் பிரச்சாரம் அவர் தலைமையில் நடைபெறும். நன்றி. டிரைவர்கள், அதாவது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் 8 போக்குவரத்து கழகங்களுக்கும் புதிதாக ஓட்டுநர் நடத்துனர்கள் எடுப்பதற்கான எழுத்து தேர்வு முடிவெற்று அதன் அடிப்படையில் நேர்முக தேர்வு முடிவெற்றிருக்கிறது. அந்த நேர்முக தேர்வில் பங்கேற்றவருடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மற்ற வெரிஃபிகேஷன் பணிகள் போய்கொண்டிருக்கிறது. முடிவுற்ற பிறகு அந்த நடைமுறை அதாவது பொதுமக்களுடைய நலனுக்காக இந்த முறை எடுக்கப்பட்டது. இந்த முறை மாத்திரம்தான். அதாவது ஒரு நேரத்தில் தொடர்ந்து ஒரு டெப்போவில் 5 டிரைவர் வரலன்னா 5 பேருந்து ஓட்ட முடியாது. அதில் 5 கண்டக்டர் சும்மா இருப்பாங்க. எனவே இந்த நேரத்தில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனராக ஏற்கனவே SCDC என்கிற அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் நம்ம எடுப்பதே ஓட்டுநர் மற்றும் நடத்துனர். நீண்ட தூர பயணங்களுக்கு நீண்ட தூரம் அந்த ஓட்டுநர் ஓட்டும் போது ஒரு இடத்துல அவருக்கு சோறு வரும்போது நடத்துனராக இருப்பார். அவர் அந்த நேரத்தில் ஓட்டுநராக மாறிவிடுவார். ஓட்டுநராக இருந்தவர் நடத்துனராக மாறிவிடுவார். அதே நடைமுறையை இப்போது இங்கே பேருந்துகள் ஓடாமல் நிற்பதை தவிர்ப்பதற்கும், பேருந்து ஓடும்போது நிற்காமல் தவிர்ப்பதனால் நடத்துனருக்கு பணி இல்லாமல் போயிடும், இல்லைனா ஓட்டுநருக்கு பணி இல்லாமல் போயிடும், இல்லைனா மக்களுக்கு பேருந்து இல்லாமல் போயிடும். இதை சரி செய்வதற்கு தான் இந்த முறை ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை சேர்த்து எடுத்தும் அடுத்த முறை எடுக்கும்போது தனித்தனியாக எடுக்கப்படும். நீங்க ஆதாரப்பூர்வமா கொடுத்தா நிச்சயமா அது சரி செய்யப்படும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.